அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி இருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அடுத்த முறை பிரதமர் பதவிக்கு சரத் பவரை நியமிக்க வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி விருப்பம் தெரிவித்துள்ளது. மத்தியில் ஆட்சியில் உள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் விரிசல் ஏற்படுமோ என்ற அச்சம் நிலவுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி காங்கிரசிடம் கேட்டபோது பிரதமர் பதவி காலி இல்லை என்று செய்திகள் கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மணிப்பூர் தலைநகர் இம்பால் அருகே பாராமிலிட்டரி வீரர் ஒருவர் தனது சக வீரர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் 6 பாராமிலிட்டரி வீரர்கள் உயிர் இழந்தனர் என்றும், இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த வீரர் ராணுவ முகாமை விட்டு தப்பி ஓடிவிட்டார் என்றும், அவரை பிடிக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இம்பாலில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தை தோண்ட புதையல்கள் போல ஊழல்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று ஹைதராபாத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு புதிய ஊழலாக சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் மொத்தம் 52,000க்கும் அதிகமானோர் பணியாற்றுவதாக ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன என்றும், உண்மையில் 40,000க்கும் குறைவான பணியாளர்கள் மட்டுமே பணியாற்றுவதாக சத்தியம் முன்னாள் தலைவர் திரு ராமலிங்க ராஜு விசாரணையில் சிஐடி அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக அதிர்ச்சிகர தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் தொங்கு பாலம் சரிந்து விழுந்து 23 தொழிலாளர்கள் பலியானதாக பெல்லாரியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜெர்மன் நாட்டு மூத்த போலீஸ் அதிகாரி திரு ஜார்ஜ் அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு முழு காரணம் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் தான் என்பது நிரூபணம் ஆகியுள்ளதாக கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய இதய வலி காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் இன்று காலை எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த இன்னொரு மாணவர் மர்மமான முறையில் அவருடைய அபார்ட்மெண்டில் உயிர் இழந்ததாகவும், அவருடைய பெயர் புருஷோத்தமன், 27 வயதுடையவர் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவருடைய இறப்பை பற்றி போலீசார் விசாரித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் செய்த பிழையால் அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் மீண்டும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சராகியுள்ளார் ஹில்லரி கிளின்டன். ஒபாமா அதிபராகிவிட்டதை தொடர்ந்து அவரது அமைச்சரவையில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் முதலாவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவிக்கு திரு ஹில்லரி கிளின்டன் பெயரை செனட் சபை முன்மொழிந்தது. அதில் 94க்கு 2 என்ற வாக்குகள் அடிப்படையில் ஹில்லரி அவர்கள் நியமனம் ஏற்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கான பாகிஸ்தான் தூதர் உசைன் அகானி ஜியோ டிவிக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் பாகிஸ்தான் குறித்து சாதகமான கொள்கையை திரு பராக் ஒபாமா அரசு கையாளாவிட்டால் அமெரிக்கா உடனான உறவை துண்டிப்பது குறித்து மறுபரிசீலனை செய்யவும் தயங்க மாட்டோம் என பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீலங்க விமானப்படையின் மிக் ஃபைட்டர் ஜெட் வகை சேர்ந்த போர் விமானம் ஒன்று புதன்கிழமை வன்னி போர்முனையில் பறந்து கொண்டிருந்த பொழுது காணாமல் போயுள்ளதாகவும், இதில் பயணித்த 3 இலங்கை விமான வீரர்கள் அவர்களும் சேர்ந்து காணவில்லை என்றும், இந்த விமானத்தின் மூலம்தான் வன்னி பகுதியில் கொத்து வெடிகுண்டுகளை வீசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழத் தமிழர்களுக்காக இன்றும் தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் இறங்கியதாகவும், கல்லூரிகளின் வகுப்புகளை புறக்கணித்ததாகவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
ஈழத் தமிழர்களுக்கு இந்திய அரசு செய்யும் துரோகத்தை கண்டித்தும் ராணுவ உதவிகளை தடுப்பதற்கு பிப்ரவரி 12ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும் நாளில் டெல்லியில் நாடாளுமன்றம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட மக்களின் உயிர் நாடியாக திகழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு வி.பி. சிங் அவர்களுக்கு சட்டசபை புகழாரம் செலுத்தியது. மறைந்த முன்னாள் பிரதமர் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு நாள் முழுக்க சபை ஒத்தி வைக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நேற்று சட்டப்பேரவையில் கவர்னர் உரையில் முதல்வர் காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக அரசு வரும் நடப்பு ஆண்டில் செயல்படுத்த போவதாக கூறியிருந்தது. இதை பற்றி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இந்த திட்டத்தை பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களோடு இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களோடு இணைந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தார். இதற்கு தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்படும் இது போன்ற திட்டங்களை தமிழ்நாடு ஒலிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளி சட்டப்படி யார் குறைந்த அளவிற்கு ஒப்பந்த புள்ளி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இத்திட்டத்தை செயல்படுத்த ஒப்பந்தம் வழங்கப்படும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் நிரந்தர அரசியல் தீர்வு காண மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இனப்போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து பயங்கரவாத இயக்கமான விடுதலை புலிகள் அமைப்பை தவிர்த்து இலங்கை தமிழர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் சுதந்திரமாக சிங்கள இன மக்களுக்கு சமமாக வாழ நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி லதா அதியமான் அவர்கள் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் அதிமுக கட்சி பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிரடியாக சில மாற்றங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அதன் முதல் கட்டமாக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. கிருஷ்ணசாமியின் மகன் கே.ஏ.கே. முகிலை அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் நியமித்து உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள் தற்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலினை 1000 விளக்கு தொகுதியில் பலமுறை தோற்கடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன் நடந்ததைப் போலவே தூத்துக்குடி மாவட்டத்தில் வாந்தி பேதிக்கு ஒருவர் பலியாகி உள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏரல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் சுற்றுப்புற கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது என்றும் இந்த குடிநீரில் ஏற்பட்ட மாசு காரணமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெலிபோன் ஒட்டு கேட்பு விவகாரத்தில் கூடுதல் டிஜிபியாக இருந்த உபாத்யாவை சஸ்பெண்ட் செய்து பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை உள்துறை செயலாளர் திருமதி மாலதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்தியூர் தொகுதி எம்எல்ஏ திரு குருசாமி திமுக அவர்கள் வீட்டில் நேற்று மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாகவும் 33 பவுன் தங்கமும் 1 லட்சம் ரூபாயும் கொலை போய் உள்ளதாக அந்தியூரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நடிகர் விஜய் மதுரையில் நிருபர்களை சந்தித்த போது அரசியல் என்பது கடல் போன்றது, யார் வேண்டுமானாலும் வரலாம், நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம் என்று நடிகர் விஜய் கூறியதாக மதுரையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்கர் விருதுக்கு இசை அமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானின் பெயர் சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் இதுவரை யாருக்கும் கிடைக்காத பெருமையாகும். இது பிப்ரவரி 22ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 22 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களும்
வங்க பெருங்கடலில் அதிக மேகமூட்டங்கள் வந்து கொண்டிருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.